விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் லிங்கா கெமிக்கல் நிறுவனத்தில் வரக்கூடிய பவர் 10ங்கிற ஒரு புகையிலை சிம்புக்கொல்லி மருந்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மருந்தை எப்படி உபயோகப்படுத்துறது, இதை எப்போ பயன்படுத்தணும், இதை எப்போ பயன்படுத்தக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் இதை பயன்படுத்துறதால என்ன பயன்கள் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்கலாம் வாங்க. பவர் 10 ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க, இது புகையில வரக்கூடிய சிம்புகளை கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு சிம்புக்கொல்லிங்க. இதனோட கம்போசிஷன் பார்க்கும்போது ஃபேட்டி ஆல்கஹால் வந்து 95%, அது இல்லாமல் எம்ல்சிஃபையர், ஸ்டெபிலைசர், ஆக்டிவேட்டர் இதெல்லாமே சேர்ந்து ஒரு 5% இருக்குங்க. இந்த பவர் 10 மருந்துக்கு சென்ட்ரல் டொபாக்கோ ரிசர்ச் இன்ஸ்டியூட்டே வந்து சர்டிஃபைட் பண்ணியிருக்காங்க. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ராஜமுந்திரியில் இருக்குது. பொதுவாக மற்ற பயிர்களில் நம்ம சிம்பு அடிக்கிறதுக்கு தாங்க மருந்தை பயன்படுத்தி பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த புகையில மட்டும்தான் நம்ம சிம்பு வந்து அடிக்கக்கூடாமல் பண்ணுறதுக்கு மருந்தை வந்து பயன்படுத்துகிறோம். ஏன்னா புகையிலையில் அதோட இலை தான் வந்து மெயின். அதனால் அந்த இலை வந்து நமக்கு எந்த அளவுக்கு அகலமாகவும் நீளமாகவும் நல்லா தடிமனாகவும் முதல் தரமாக கிடைக்குதோ அந்த அளவுக்கு தாங்க நமக்கு வந்து நல்லா ஈல்டு கிடைக்கும். புகையிலையில் அதிகபட்சம் 11 இலை வரைக்கும் தாங்க விடுவாங்க. அதுக்கு மேலே வந்து கொழுந்தை உடச்சி விட்டு பவர் 10ங்கிற சிம்புக்கொல்லியை பயன்படுத்தி சிம்புகளை வந்து கட்டுப்படுத்திடுவாங்க. ஏன்னா சிம்புகள் முளைச்சிச்சுனாலே நமக்கு இலைகள் வந்து நல்லா அகலமாகவும் நீளமாகவும் கிடைக்காது. நமக்கு வந்து ஈல்டு வைஸ் வந்து பாதிக்கப்படும். அந்த 11 இலையிலையுமே மேலே இருக்க 2 இலை, அடியில் இருக்க 2 இலையும் வந்து வேஸ்ட் ஆயிருங்க. மீதி இருக்க 7 இலை தான் வந்து நமக்கு அந்த ஒரு செடியிலேருந்து கிடைக்கக்கூடிய ஈல்டுங்க. அடுத்து இதனோட உபயோகப்படுத்தும் முறைன்னு பார்க்கும்போது, நடவு பண்ணதுலேருந்து பூக்கிறதுக்கு முன்னாடி கொழுந்தை உடைச்சிட்டு, உடைச்ச உடனே இந்த பவர் 10ங்கிற மருந்தை வந்து நம்ம பயன்படுத்தணுங்க. இந்த பவர் 10 எவ்வளோ அளவு பயன்படுத்தணும்னா, இப்போ நான் கையில் காமிச்சிட்டு இருக்கிறது தாங்க ஊற்று பாட்டில். இது வந்து 1/2 லிட்டரு வந்து கெப்பாசிட்டி இருக்குங்க. இதில் வந்து 20 to 25 ml வந்து பவர் 10 மருந்தை ஊற்றிட்டு, மீதி இருக்கிற தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு, ஒரு செடிக்கு வந்து 10 ml அளவுக்கு வந்து நம்ம ஊற்றினாலே போதும். பவர் 10 ஊற்று பாட்டிலை பயன்படுத்தி செடியோட நுனியில் இருக்கக்கூடிய 2லேருந்து 3 கணு பகுதியில் நனையிற மாதிரி ஊற்றி விடணுங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து இலைக்கணு வழியாக அடி வரைக்கும் வலிஞ்சு போகிற மாதிரி ஊற்றி விடணுங்க. ஒருவேளை அந்த சிம்புகள் வந்து 1/2 இன்ச்சுக்கு மேலே வளர்ந்துருந்துச்சுன்னா அது வந்து இந்த பவர் 10 மருந்தை பயன்படுத்தும் போது கட்டுப்படாதுங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு 1/2 இன்ச்சுக்கு கம்மியாக இருக்கும்போதே இந்த பயன்படுத்தும் போது ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். அடுத்து இந்த பவர் 10 மருந்தை எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது, காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய மிதமான சூரிய ஒளியில் மட்டும்தாங்க பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு செடிக்கும் வந்து இந்த பவர் 10 மருந்தை ஊற்றிட்டதுக்கப்புறம் அடுத்த செடிக்கு ஊற்றும்போது நல்லா குளிக்கிட்டு தாங்க ஊற்றணும். அடுத்து எப்போ பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா, அதிகமான மழை பெய்கிற டைம்லையோ இல்லை காற்றடிக்கிற டைம்லையோ சூரிய வெளியிலையோ வந்து இதை பயன்படுத்தக்கூடாதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வேளை பயன்படுத்துனதுக்கப்புறம் மழை வந்தாலோ மறுபடியும் வந்து அந்த பவர் 10 வந்து நம்ம பயன்படுத்தி தாங்க ஆகணும். குறிப்பாக சின்ன செடியோ இல்லை இளஞ்செடிகளுக்கு வந்து இந்த பவர் 10 மருந்தை பயன்படுத்துறது தவிர்த்துக்கணுங்க. அடுத்து இந்த பவர் 10 மருந்தை பயன்படுத்துறதால என்ன பயன்கள் அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு வந்து இந்த சிம்புகள் வந்து முளைக்கிறது வந்து நல்லாவே வந்து கட்டுப்படுதுங்க. இந்த பவர் 10 மருந்தை பயன்படுத்துறதால ஊட்டச்சத்துக்கள் வந்து அனைத்து இலைகளுக்கும் போய் வேஸ்ட் ஆகாமல் நமக்கு தேவைப்படக்கூடிய இலைகளுக்கு மட்டும் கிடைக்கிதுங்க. அது மட்டும் இல்லாமல் இலைகளும் நமக்கு நல்லா நீளமாகவும் அகலமாகவும் நல்ல தடிமனாகவும் முதல் தரமாகவும் வந்து கிடைக்குதுங்க. இந்த பவர் 10 மருந்தை பயன்படுத்துறதால ஆட்களை வச்சு சிம்பு அடிக்கிற வேலையும் அதனால் அதிகப்படியாக ஆகக்கூடிய செலவும் வந்து நமக்கு வந்து குறையுதுங்க. சில டைமில் ஆட்களை வச்சு பறிக்கும்போது தேம்பல் நோய் இல்லை செடி சேதாரம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த பவர் 10 பயன்படுத்தும் போது அது வந்து முற்றிலும் தவிர்க்கப்படுது. கூடவே நமக்கு 20% வரைக்கும் அதிகமான ஈல்டு கிடைக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இதை பயன்படுத்துறதால நம்ம புகையிலை செடிக்கு எந்த பக்க விளைவும் ஏற்படாதுங்க. இந்த வீடியோவில் பவர் 10 பற்றி விரிவாக விளக்கியிருக்கேன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.